Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் டு த மஷின் லேர்னிங் கோர்ஸ். ஸோ நம்ம நம்பை முடிச்சிட்டோம், பாண்டாஸ் முடிச்சிட்டோம் அண்ட் இன்னிலேருந்து நம்ம மேட்ப்ளாட்லிப் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது என்ன எப்படி எல்லாமே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது இந்த பாண்டாஸ் எல்லாம் இருக்குல்ல, பாண்டாஸ் நம்பை இதே மாதிரி இன்னொரு லைப்ரரி. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா விசுவலைசேஷன் அப்படின்ற விஷயத்துக்காக யூஸ் ஆகும். அதாவது கைஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த டேட்டா மஷின் லேர்னிங்கில் நம்ம நம்பை பாண்டாஸ் எல்லாம் லேர்ன் பண்ணும்போது அதெல்லாம் டேபிள்குள்ளே டேட்டா ஃப்ரேம்ஸாக இருக்கும், இல்லாட்டி நம்பர்ஸாக இருக்கும், ரைட்? பட் கைஸ், நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை விஷுவலாக நம்ம கண்ணில் பார்த்தா அது இன்னும் பெட்டராக நம்மளுக்கு புரியும், ரைட்? ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் ஆகும். லைக் பேசிக்கலாக கிராஃப் போடுறது, லைக் ஒரு டேட்டாவில் எது எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிராஃப் போட்டு அது விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் அந்த கிராஃபில். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போகிறேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் எவ்வளோ வருதாலாம் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே வந்து டேட்டு போட்டிருக்கு அண்ட் இந்த பக்கம் எனக்கு அந்த டேட்டில் எவ்வளோ வியூஸ் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா லைக் என்னால் ஈஸியாக பார்க்க முடியுதுல. ஓகே நான் வந்து அன்றைக்கி நிறைய வீடியோ போட்டேன், அதனால் எனக்கு அன்றைக்கி வியூஸ் அதிகமாக வந்துச்சு. சரி, ஓகே, அன்றைக்கி நான் எந்த வீடியோ போட்டால் எனக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு. சரி, இந்த மாதிரி வீடியோவா? ஓகே, இந்த மாதிரி வீடியோ தான் என் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அப்போ இனிமேல் நான் இந்த மாதிரி வீடியோ தான் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி லைக் நான் தெரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்பில் நான் வீடியோஸ் இன்னும் பெட்டராக க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லைக் நம்மளோட மேட்ப்ளாட்லிப்பை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இருக்கிற கம்பெனி வந்து ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டைமில் அவங்க சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம கிராஃபை வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரி ஓகே, இந்த மாதம் வந்து சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சு, இந்த பொருள் வந்து அதிகமாக விற்றாங்க, அதனால தான் சேல்ஸ் அதிகமாக இருந்துச்சு. சரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மேபி லைக் அந்த பொருளில் அந்த கம்பெனி இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணலாம், இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ரைட்? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா என்னென்னு? இந்த கிராஃப் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த டேட்டாவை பேசிக்கலாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ யா கைஸ், இதுதான் கிராஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கிராஃப்லேயே நிறைய வகையான கிராஃப் இருக்குது, ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி கிராஃபு இல்லை மேப்லேயே லைக் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அந்த மாதிரினா அந்த மேப்லேயே லைக் கண்டுபிடிச்சி அந்த இடத்த மட்டும் டார்க்காக காமிக்கும். ஸோ நிறையவே இருக்குது. லைக் இந்த மேட்ப்ளாட்லிப்புக்குள்ளேயே நிறைய வகையான கிராஃப்கள் இருக்குது. இந்த பாருங்கள், லைக் இதில் போட்டிருக்கு நிறைய வகையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஸோ இதுதாங்க இஸ் ஒரு ஓவரால் இன்ட்ரோடக்ஷன், ஓகே, மேட்ப்ளாட்லிப் பற்றி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து மேட்ப்ளாட்லிப்பில் ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்லாம் எழுதி எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னோட டெலிகிராம் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? என் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராமில் போயிட்டு CodingAnna அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்டாக லைக் இந்த மாதிரி கேபிட்டல் C அப்புறம் கேபிட்டல் A மிச்சம் எல்லாமே ஸ்மால் இந்த மாதிரி போட்டுட்டு டைப் பண்ணி அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், ஓகே? ஆனால் அங்கே உங்களுக்கு யாருமே ஆன்சர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுள் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வருதா, அந்த எரரை நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், ஓகேங்களா? லெட்ஸ் சே how to plot a graph in Python using Matplotlib அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் கூகுள் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே வரும், ஓகேங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த விஷயத்தை நான் எதுக்கு திரும்பி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்தால் மட்டும் போதும், வீடியோவில் சொல்கிறது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது லைக் எனக்கு தெரியும் நிறைய பேர் பிகினர்ஸ், அதனால தான் அவங்க அப்படி நினைப்பாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் சொல்கிறேன் கைஸ், வீடியோஸில் மட்டும் எல்லாமே கிடைக்காது. நீங்கள் கூகுள் பண்ணணும், எரர் வருதா என்ன வருதோ எல்லாமே கூகுள் பண்ணணும், அங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கூகுள் பண்ணலாம், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க, ஓகேங்களா? அந்த ரீசனால தான் கூகுள் பண்ணுன்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ அதை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம ஆக்சுவலாக மேட்ப்ளாட்லிப்பை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், ஓகே? ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.